டிஎன்யூஎஸ்ஆர்பி போலீஸ் எக்ஸாமுக்கு படித்துக் கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல கேட்கப்பட்ட அனைத்து வினாக்களும் டாபிக் வைஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆல்ரெடி இயற்பியல் முடிச்சிட்டோம், வேதியியல் முடிச்சிட்டோம், உயிரியலையும் டெஸ்ட் 1 முடிச்சிட்டோம். இப்ப டெஸ்ட் 2 இந்த வகுப்புல பார்க்க போறோம். சோ பாத்தீங்கன்னா அந்த இயற்பியல் வேதியியல்ல பார்க்காத மாணவர்கள் கீழே பிளேலிஸ்டோடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி நீங்க பாத்துக்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம டைரக்டா டெஸ்ட் 2க்கு போயிடலாம், டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி 28 கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டேன், வித் விடையோட கொடுத்துட்டேன். நீங்க எவ்வளவு மார்க் அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணிருப்பீங்க. இப்ப அதே போல இந்த டெஸ்ட் 2வையும் பாத்தீங்கன்னா கரெக்டா அதே மெத்தட்ல ஃபாலோ பண்ணீங்க. கேள்வி பாருங்க, நரம்பு மண்டலத்தின் செயலழகு, அதாவது 2012 கேட்கப்பட்ட வினா. நரம்பு மண்டலத்தின் செயலழகு எது? ஆப்ஷன் பாருங்க, நெஃப்ரான், காற்றுப்பைகள், நியூரான், மைட்டோகாண்ட்ரியா. சரியான ஆப்ஷன் இது, கரெக்டா கெஸ் பண்ணுங்க. நியூரான் என்பதுதான் சரியான விடை. நியூரான் என்பதுதான் சரியான விடை. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு நிறுவனம் அமைந்துள்ள இடம் எது? டெல்லி, சென்னை, மும்பை, லக்னோ. சரியான விடை எது? கெஸ் பண்ணிட்டீங்களா? சரியான விடை ஆப்ஷன் ஏ, டெல்லி என்பதுதான் சரியான விடை. இதயத்தை சுற்றியுள்ள மெல்லிய படலத்தின் பெயர் என்ன? பெரிகார்டியம், மெனிஞ்சஸ், பிளியூரா, தலாமஸ். சரியான விடை எது? சரியான விடை எது? கரெக்டா கெஸ் பண்ணுங்க. பெரிகார்டியம் என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, கருவுற்ற முட்டையின் குரோமோசோமின் எண் எவ்வாறு இருக்கும்? அதாவது முட்டை கருவுற்றுச்சுன்னா அந்த கருவுற்ற முட்டையில் இருக்கிற குரோமோசோமின் எண் எவ்வாறு இருக்கும்? ஆப்ஷன் பாருங்க, முக்கியமான கேள்வி. ஒற்றை மையம், இரட்டை மையம், 4 மையம், பல மையம். எது சரியான விடை? கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் பி, இரட்டை மையம் என்பது சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது, பசுமை புரட்சி என்ற சொற்றொடரை உருவாக்கியவர் யார்? MS சுவாமிநாதன், போர்லாவ், ராமன், வில்லியம் எஸ்காட். வில்லியம் எஸ்காட். எல்லாருமே என்ன நினைச்சிருப்பீங்க? MS சுவாமிநாதன் தான் போடுவீங்க. ஆனா தப்பு. எதுதான் சரியான விடை? வில்லியம் எஸ்காட். ஆப்ஷன் டி. யார் யாரெல்லாம் கெஸ் பண்ணீங்களோ அதுதான் சரியான விடை. அடுத்த கேள்வி, நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியங்களில் உள்ள ஜீன்கள். நைட்ரஜனை நிலைப்படுத்தும் பாக்டீரியங்களில் உள்ள ஜீன்கள். ஆப்ஷன் ஏ, நிஃப் ஜீன்கள். ஆப்ஷன் பி, டிஎன்ஏ ஜீன்கள். ஆப்ஷன் சி, பாலிஜீன்கள். ஆப்ஷன் டி, RNA ஜீன்கள். எது சரியான விடை? கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ, நிஃப் ஜீன்கள் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? நீங்க கெஸ் பண்ற ஆன்சரும் நான் சொல்ற ஆன்சர் கரெக்டா இருக்கான்ட்டு செக் பண்ணுங்க. உங்களுடைய ஆன்சர் கரெக்ட், நீங்க கெஸ் பண்ணது நான் சொன்ன ஆன்சர் கரெக்டா இருந்ததுன்னா நீங்க 1 மார்க் இன்க்ளூட் பண்ணீங்க. ஓகேவா? கடைசியில மொத்தம் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம் எது? முக்கியமான கேள்வி. சோ இது நீங்க கவுண்டர் செக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா நீங்க உண்மையாலே உயிரியல்ல நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா தெளிவா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். கேள்வி பாருங்க, இரத்த புற்றுநோயை குணப்படுத்தும் தாவரம். வின்கா ரோசியா, மீலியேசி, ஜிஞ்சிபர் அபிஷினேல், பூண்டு. எது சரியான விடை? ஆப்ஷன் ஏ, வின்கா ரோசியா என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? கார்பெட் தேசிய பூங்கா, கிர் தேசிய பூங்கா, பந்திப்பூர் தேசிய பூங்கா, காசிரங்கா தேசிய பூங்கா. எது சரியான விடை? கெஸ் பண்ணிட்டீங்களா? கார்பெட் தேசிய பூங்கா என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? இப்ப அடுத்தது 8/8/2010 நடைபெற்ற 2ஆம் நிலை ஆண் பெண் காவலர் தேர்வுக்கான கொஸ்டின்ஸ்ல என்னென்ன உயிரியல் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். BCG தடுப்பூசி கட்டுப்படுத்தும் நோய். ஆப்ஷன் ஏ, தொண்டை அடைப்பான், கக்குவான் இருமல், காசநோய், போலியோ. இந்த BCG தடுப்பூசி போட்டா எதுக்காக போடுறாங்க, எந்த நோயை கட்டுப்படுத்துவதற்கு போடுறாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் கரெக்டா கெஸ் பண்ணுங்க. தொண்டை அடைப்பானா, கக்குவானா, காசநோயா, போலியோவா?
ஆப்ஷன் சி காசநோய் என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது, அதிகப்படியான பசியின் காரணமாக அதிக உணவு உட்கொள்ளும் முறை, அதுக்கு பெயர் என்ன? இப்ப அதிகமா தாகம் எடுத்து நிறைய தண்ணி குடிச்சா அதுக்கு ஒரு பேர் இருக்கு, அதிகமா யூரின் போனா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதே போல அதிகமா பசி எடுத்து அதிகமா சாப்பிடுறோம் இல்லையா, அது ஒரு வகையான நோயின்றாங்க. சோ அந்த முறைக்கு என்ன பேர் அப்படின்னு கேக்குறாங்க. பாருங்க, பாலியூரியாவா, பாலிடிப்சியாவா, பாலிமார்பியாவா, பாலிபேஜியாவா? கரெக்டா கெஸ் பண்ணுங்க. ஆப்ஷன் டி பாலிபேஜியா என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் எது? அனைவருக்குமே தெரியும், இருந்தாலும் ஆப்ஷன் பாருங்க. விப்ரியோ காலரே, லெப்டோஸ்பைரோ, ஹெச்ஐவி, பேசில்லஸ் ஆந்த்ராசிஸ். எது? ஆப்ஷன் சி ஹெச்ஐவி என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் எது? மஞ்சள் காமாலை நோயை குணப்படுத்த பயன்படும் தாவரம் எது? புல், கீழாநெல்லி, அவரை, செம்பருத்தி. சரியான விடை எதுன்னு கெஸ் பண்ணுங்க. சரியான விடை எது? கீழாநெல்லி. ஆப்ஷன் பி கீழாநெல்லி என்பதுதான் சரியான விடை. இதுல எப்படி இந்த கேள்விகள் எல்லாம் மாத்தலாம்னா, புல்லுக்கு இரு சொற்பெயர் இருக்கும், கீழாநெல்லிக்கு இரு சொற்பெயர் இருக்கும், அவரைக்கு இரு சொற்பெயர் இருக்கும், செம்பருத்திக்கும் இருக்கும். சோ அந்த இரு சொற்பெயரை கூட ஆப்ஷன்ல வைக்கலாம். ஓகேவா? அதனால புத்தகத்துல எதுக்கெல்லாம் இரு சொற்பெயர் கொடுத்திருக்காங்களோ அத்தனைக்கும் நீங்க படிச்சுக்கனாதான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்பயுமே எந்த ஒரு எக்ஸாமையும், எந்த ஒரு டாபிக்கையும், எந்த ஒரு கொஸ்டினையும் அரைகுறையா படிக்காதீங்க. எந்த ஒரு கொஸ்டினையும் அரைகுறையா படிக்காம முழுசா புரிஞ்சுங்க. அதே போல புத்தகத்துல ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த டாபிக்கும் அரைகுறையா படிக்காம முழுசா படிங்க. அதான் ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 1000 பக்கம் படிச்சவனும் ஃபெயில் ஆயிருக்கிறான், 100 பக்கம் படிச்சவனும் பாஸ் ஆயிருக்கிறான். காரணம் என்ன? 1000 பக்கமும் அவன் அரைகுறையா படிச்சு ஃபெயில் ஆயிருப்பான். இவன் 100 பக்கமும் படிச்சிருப்பான், அந்த 100 பக்கத்திலே ஓரளவு கேள்வி வந்து அதை கரெக்டா படிச்சிருப்பான், கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பான். சோ அதனால படிக்கிற டாபிக்கை மிக சரியா படிங்க. மிக சரியா படிச்சீங்கன்னா தான் நம்ம கரெக்டா பாஸ் பண்ண முடியும், கரெக்டா ஆன்சர் போட்டு பாஸ் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது, ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது? நல்லா பாருங்க, சுவாசித்தலின் போது கேட்கல, ஒளிச்சேர்க்கையின் போது கேட்கறாங்க. ஒளிச்சேர்க்கையின் போது தாவரங்கள் எடுத்துக்கொள்ளும் வாயு எது? கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், ஆக்சிஜன். எது சரியான விடை? கரெக்டா கெஸ் பண்ணுங்க. சரியான விடை ஆப்ஷன் பி கார்பன் டை ஆக்சைடு என்பதுதான் சரியான விடை. கார்பன் டை ஆக்சைடு என்பதுதான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்தது 25/10/2009 அன்று நடந்த வினாத்தாள்ல கேட்கப்பட்ட உயிரியல் வினாக்கள் பார்க்கலாம். மறுபடியும் ரிப்பீட்டடா கேள்வி கேட்டுறாங்க பாருங்க. எய்ட்ஸ் நோயை உண்டாக்கும் வைரஸ் எது? அனைவருக்குமே தெரியும், ஆப்ஷன் சி ஹெச்ஐவி. அடுத்தது, மீனில் அதிகமாக உள்ள ஊட்டச்சத்து எது? ஆப்ஷன் பாருங்க, கார்போஹைட்ரேட், கொழுப்பு, வைட்டமின், புரதம். ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்றாங்க நான் கொடுக்கறதுல, ஏன்னா இதெல்லாம் வந்து மிக 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 முக்கியமானது. அதனால ஸ்கிப் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏதோ தவறு பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? சோ மீன்ல எது அதிகமா இருக்குது? கரெக்டா ஆப்ஷன் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆப்ஷன் டி புரதம் தான் அதிகமா இருக்கு. அடுத்தது, ரத்த தட்டையணுக்கள் எதில் உதவுகிறது? நான் முன்னாடியே சொன்ன ரத்தம் வந்து 3 அணுக்கள் சொன்னேன். என்னென்ன சொன்னேன்? ரத்த வெள்ளையணு, சிவப்பணு, ரத்த தட்டையணு. அதுல ரத்த தட்டையணு எதுக்கு பயன்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாருங்க, ரத்தம் உறைதலா, வாயு கடத்தலா, அமிலக்கார சமன்பாடா, நோய் எதிர்ப்பு தன்மையா? எதுக்கு பயன்படுது? நோய் எதிர்ப்பு தன்மைனா ரத்த வெள்ளையணு. இப்ப ரத்த தட்டையன்னா எது? ரத்தம் உறைதலுக்கு பயன்படும். அப்ப ஆப்ஷன் ஏ என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, கரப்பான் பூச்சியின் இருதயம் எத்தனை அறைகளாக பிரிக்கப்பட்டு உள்ளது? எத்தனை அறை? பாருங்க, 10 அறை, 33 அறை, 13 அறை, 11 அறை. எது சரியான விடை? கரெக்டா கெஸ் பண்ணணும். சரியான விடை எது? ஆப்ஷன் சி 13 என்பதுதான் சரியான விடை. அடுத்தது, மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை எத்தனை? எல்லாருக்குமே தெரியும், எத்தனை? ஆப்ஷன் பி 206 என்பதுதான் சரியான விடை. ஓகேவா? இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல உங்களுக்கு ஒரு 28 கொஸ்டின் கவர் பண்ணிருப்பேன். சோ இந்த வீடியோல ஒரு 20 கொஸ்டின் உங்களுக்கு கவர் பண்ணிருக்கேன். மீதி இன்னும் ஒரு 20 கொஸ்டின் இருக்கு, அதை உங்களுக்கு டெஸ்ட் 3 கொடுக்க போறேன் அடுத்த வீடியோல. ஏன் நான் உங்களுக்கு இந்த ஒரு 10 மினிட்ஸ் அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் 15 மினிட்ஸ்க்குள்ள முடிக்கிறேன்னா அப்பதான் உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்கும்.
தொடர்ச்சியா 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய ரெஃப்ரெஷ்மெண்டா இருக்காதுன்ற காரணத்துக்காக நான் 15 நிமிஷம் அப்படின்ட்டு கரெக்டா கட் பண்ணி போடுறேன். கரெக்டா ஃபுல்லா பார்த்து நீங்க அந்த கொஸ்டின்ஸை கரெக்டா மைண்ட்ல ஏத்திங்க. இப்ப நான் வந்து டெஸ்ட் 3 அதாவது பயாலஜிலே மீதி வந்து ஒரு 18 கொஸ்டின் இருக்கு. அந்த 18 கொஸ்டினை டெஸ்ட் 3 உங்களுக்கு அடுத்த வீடியோல கொடுக்குறேன். மறக்காம நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருங்க. நன்றி, வணக்கம்.